நேரமா ரோட்ல நின்றுட்டு இருக்கோம். வருவானான்னு தெரியல. பாருங்க 11 டைம் இப்போ. பட் எத்தனை மணி கிளம்ப ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மச்சான் சொல்லுவான். மச்சான் சொல்லு மச்சான். பேட்ஸ்மேன் மாதிரி தூங்காம 3 மணி நேரம் தூங்கி வந்திருக்கேன். நான் விட்டுறேன், எப்படியே போறேன் வீட்டுக்கு. ஓகே, நம்ம இப்போ எல்லாரும் ஒரு கேம் விளையாடுவோம், சரியா? வெல்கம் டு ராவல் அப்சஷன். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதையாச்சும் சொல்லியா? எதுக்கு சொல்லுங்கடா. மைண்ட் போலான்னு கிளம்பி வந்தேன். ஒரு 2 மணி நேரமா ரோட்ல நின்றுட்டு இருக்கோம். வருவானான்னு தெரியல. இனிமே பார்ப்போம். கஷ்டமா எப்படியே வீட்டுக்கு போயிடலாமா? ஃபைனலாக வந்துட்டான் ஃப்ரான்ஸு. நான் கண்ணாலேருந்து தெரியலன்னு பார்க்குறீங்களா? இருங்க எப்படின்னா அவன் தெரிய மாட்டான். வெளியே வந்தாலும் விடுங்க, பார்த்துக்கலாம். அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். சரி ஃப்ரான்ஸ் என்னடா ரெட் கலர் காரை வெள்ளையா போட்டு வச்சுக்கிற? வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பெட்ரோல் பங்க் வந்து பெட்ரோல் போட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறோம். ஃப்ரான்ஸை ஓப்பன் பண்ணுறாடி. பாருங்க 11 டைம் இப்போ. பட் எத்தனை மணி கிளம்ப ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மச்சான் சொல்லுவான். மச்சான் சொல்லு மச்சான். 9 o'clock. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. 9 o'clock கிளம்பணும். பிரான்சிஸ்க்காக ஒரு 2 மணி நேரம் ரோட்ல நின்னோம். ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா. 10 மணிக்கு பிரான்ஸ் வீட்டில் எல்லாம் கிளம்பணும்னு பிளான் பண்ணோம். ஆனால் ஒருத்த கூட வரல 10 மணிக்கு. அப்போதான் அவன் குளிக்க போகிறான். நல்லா ஃபோர்ஸ் ஆடுங்க. வைத்திஸ், நீ என்ன பண்ணியிருந்த? பவுடர் அடிக்க போயிருந்தான். பிரான்சிஸ் அப்பதான் கார் மாமா எடுத்துன்னு போயிட்டாரு. கார் இல்ல அப்படின்றான். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நம்ம கடை நடக்கணும் இதெல்லாம். டே பாரு, பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ண மாட்டோம்டா. இந்த வருஷமாச்சு ஃபாலோ பண்ணணும்டா அதெல்லாம். டே என் ஜெகன் மச்சான் தானே. அச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே. 1 மணிக்கு வரவனே 9 மணிக்கெல்லாம் சரி, நீ தெரிஞ்சு பாரு. கேட் ஓபன் பண்ணி உள்ள போய் சீட் போட்டுருப்பாங்க. அங்க பாரு, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் தானே. ஆமா கரெக்ட். நம்ம லாஸ்ட் தான் கன்ஃபார்ம். லாஸ்ட் போனாலும் நம்ம ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் தான்டா. லாஸ்ட் கம் வாய்ப்பு இல்ல ராஜா. போடா. அதனால நம்ம கவலையே பட வேணாடா. ஒண்ணும் இல்ல, கேட் கிட்ட போறோம். வெளிய போங்கடா. ஐயோ ராஸ்கல்களா. அப்படியே வேற எங்க போறோம். அவார்டை வாங்கிக்கினு 5 பேர் 5 அவார்டை வாங்கிக்கினு வரோம். அவ்வளவுதான். ஆஹா, பிரான்ஸ் வேற அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங்லாம் சரி, பண்ணிருக்கான். போறோம்னு சொல்றோம். எங்க போறோம்னு சொல்லவே இல்லையே. நாங்க இப்போ பிஹேனூர்ஸ் அவார்ட் அப்ப ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன் மச்சான். திரும்ப சொல்லுவேன் நானு. நாங்க பிஹேனூர்ஸ் அவார்டுக்கு போறோம். ஆனா எங்களுக்கு கொடுக்கல, நாங்க பார்க்க தான் போறோம். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். நாங்க என்ன ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிட்டு போவோம். போயிட்டு ஆயா வேடிக்கை பார்க்க போறேன்னு சொல்றது என்ன இவ்வளவு டீடைலா சொல்ற? டீடைலா வேடிக்கை பார்ப்போம் தான். அங்க எவ்வளவு ரேஷன் கடை மாதிரி கஷ்டப்பட்டு போறோம்னு சொல்லிட்டு நீங்க பார்க்க தான் போறீங்க. போன வாட்டியே ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆமா. ஏன்? ஏன்வா? வா வந்து பாரு. நாங்க போறோம். நல்லா தானே போய்க்கிட்டு இருந்துச்சு. பேட்ஸ்மேன் மாதிரி தூங்காம 3 மணி நேரம் தூங்கி வந்திருக்கேன். நான் விட்டுறேன், எப்படியே போறேன் வீட்டுக்கு. உள்ள போய் உட்காந்து அந்த கேமரால வர்றது மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. வெளியில இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு போறோம்னு சொல்லிட்டு நீங்க பாப்பீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இவருக்கு தான் வேலை. இவங்களை கஷ்டப்பட்டு கூட்டு போதே இருக்கு. டிரைவர் தம்பி கண்ணு தெரியாது, கொஞ்சம் பாருப்பா. ரொம்ப நேரமா கண்ணாடி போட்டுக்கிறாரு. நக்கல்யா அவனுக்கு. பிரான்ஸ் மூஞ்ச காட்ட மாட்டாரா? இருந்தாலும் நாங்க வந்து க்ளோஸ் அப்ல போடுறோம். ஜெகன் வரணும். எப்போ வருவான்? ஜெகன் வந்து ஒரு 2 மணி மேல வரேன்றான். 2 மணி மேலயா? ஆமா. வருவாங்களா? அவருக்கு வந்து ஒரு VIP சீட் நம்ம தான் போட்டு வைக்கணும். குடும்பஸ்தான். இல்லனா அப்புறம் கண்ணீர் வடிப்பான். அவன் தங்கச்சி பாப்பா வந்திருக்கடா, ட்வின்ஸ். ஆமா, ட்வின்ஸ். ஆமா, 2 பையன். ஜெகன் மாமா வந்து கங்க்ராச்சுலேஷன். ஜெகன் மாமாவா இருக்காரு. ஆமா. ஜெகன் தாய் மாமா ஆயிட்டாரு. ஆனா ஒரே ஒரு வருத்தம் தான். ட்வின்ஸ் பையனா பொந்தது பொண்ணா பொந்திருக்கலாம். மாமாவுக்கு நல்ல செலவு வந்திருக்கும். எங்கிருந்து அந்த கஷ்டம் இருக்கு. அந்த கஷ்டம் அவருக்கு இருக்கு. நான் பெற்ற இன்பத்தை அவனும் பெற வேணாவா? டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். ஓகே, நம்ம இப்ப எல்லாரும் ஒரு கேம் விளையாடுவோம், சரியா? இது புதுசான கேம்லாம் இல்லை. ஏற்கனவே விஜய் சித்து அண்ணாலாம் வந்து விளையாடி இருக்காரு. யாருமே வந்து நம்ம போய் சேர்ற வரைக்கும் ஆங்கிலம் அதேதான் சொல்லலாம்னு யோசிக்கிறேன்.
இங்கிலீஷில் பேசக்கூடாது, தமிழில் ஒண்டி தான் பேசணும். அதாவது வந்து ஆங்கிலத்தில் பேசக்கூடாது, தமிழில் தான் பேசணும். சரியா? ஓகேவா? டன். சொல்லுங்கள் சந்தீப், எப்படி உள்ளீர்கள்? நன்றாக இருக்கிறேன். நீங்கள்? நலமுடன். காலை என்ன உணவு உண்டீர்கள்? ஐயோ. தெருவே என்றது ஒரு பதில் இல்லை. காலையில் அதை சாப்பிடாம வந்துட்டேன். நீங்கள் கோகுல் தினமும் என்ன- இப்படி வாங்க, கேமரா கவர் ஆகலை. என்ன உண்டு வேணும் அதே உண்டு. உண்டு வேணா சாப்பிடுவேன். பிரான்ஸ், எங்கள் பிரான்ஸ் என்ன உண்டீர்கள்? இல்ல காலைல சாப்பிட்டு இங்கிலீஷ் தான் பேசக்கூடாது சொன்னீங்க, தமிழ்ல நான் எப்படி வேணா பேசுவேன். இருங்கள் என்று ஒரு உணவே இல்லை, கூறுங்கள். எது சாப்பிடலை. வேறு எதில் வந்தீர்கள்? அதுவும் தமிழில் தான் சேரும். இரு சக்கர வாகனம். இருசக்கரம் வாகனத்தின் பேர் என்ன? இருசக்கரம் வாகனத்தின் பேர் என்ன? அது ஒரு இந்திய நிறுவனம். பிரபல. ஆமா. உங்கள் இருசக்கரம் வாகனத்தில் என்ன ஊத்தினீர்கள்? ஓடுவதுக்கு எரிபொருள். உன்னை கேட்டாதான் நீ பதில் சொல்ல வேண்டும். உன் இருசக்கரம் வாகனத்தின் பேர் என்ன? என் இருசக்கர வாகனத்தின் பெயர் வந்து ரா 15 R15. அததான் அப்படி சொன்னான்னு சொன்னேன் நானு. ஆங்கிலம் சொல்லியிருக்கேன் பாத்தியா? ரா 15 உன்னோடது? அதோடைய பிரிவு வந்து V3. V3. பிரிவு வேற இருக்கு அதுல. V தமிழ் மச்சான் இங்கிலீஷ்ல பேசுறான் பாரு. V என்பது V. ஆங்கிலம். 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 ம். ஆங்கிலம் பேசு. கரெக்ட் தானே வைதி? தமிழ்லயே அது V தான். V தானா? சரி, வேற ஏதாச்சும் கேளுங்கள். நீங்க என்ன உண்ணீர்கள் காலில்? நான் காலில் காலில் இல்ல, காலில் இல்ல, கையில். அந்த தேநீர் தேநீர் தேநீர். ம் மழை தேனியா? தேநீர் இல்லை, தேநீர். சரி சரி, பொறுங்கள். சரி சரி, ரெண்டு பேருக்கும் ஒரு கேள்வி கேட்கிறேன். வளைவில் முந்தாதீர். இப்போது பிரான்ஸ் வந்து என்ன சொல்லி கூறி அவரு வாய் சண்டை போட்டார்? இந்த பக்கம் ரைட் இல்ல. நீங்கள் ஏதாச்சும் கேட்கலாம். மூஞ்ச பாருங்க. மணி என்ன ஆகின்றது? பாருங்க. எங்க சென்று கொண்டு இருக்கும்? பின்னாடி கட்ட. பின்னாடி கட்டைகள். பின்னாடி கட்டைகள். பின்னாடி கட்டைகள் தான். எதுக்காக அங்க போறோம்? விருவெளிப்பு விழாக்கு போறோம். எனக்கு சுத்தமா ஒரு லைன் வர மாட்டேங்குது. காலைல சாப்பிட்டு தான் வந்தேன். அது சொல்ல தெரியல, காலைல சாப்பிடல. சீரியஸா நான் கூட சாப்பிட்டு வந்தேன். அரிசி மாவில் ஊத்தி அதேதான். அதே இல்ல, எங்க போறேன்னு கேட்டதுக்கு பின்னாடி காட்டு.
நரகமூலம் பார்த்தல மச்சான், செம்மையா இருந்தது இல்லை? உனக்கு எவ்வளோ மச்சான் அறியாது? எங்க மச்சான் நான் 2 பேரும் நிறைய வச்சிருந்தேன் மச்சான். அது முடிக்க 2 வருஷம் ஆயிடுச்சு மச்சான். 2 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் 8 அரியர்லாம் வச்சுருந்தா என்னென்ன கிளியர் பண்ணிட்டேன். அதுவும் வந்து காலேஜ்லேயே வந்து அனுப்புங்க ஒரு ஹீரோயின் கேட்டுங்கன்னா 48 அரியரும் கிளியர் பண்ணிட்டேன். இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. உனக்கு எந்த ஏன் பண்ணிருப்பியா? அனுப்பாங்க நிறைய வச்சிருப்பேன். உனக்கு எந்த ஹீரோயின் மச்சான் பிடிக்குது? அந்த படத்துல வந்து செகண்ட் ஹீரோ மச்சான் உனக்கு மச்சான் நகன் படம் எப்படி இருந்துச்சு? கூட்டு போங்களா? உனக்கு என்ன பிடிக்குங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஆனா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும். என்னங்கிற என்ன பிடிக்காதுல்ல உனக்கு? யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. 4 பேர் இல்ல 5 பேரும் உண்மையா சொல்றீங்க. பிஹைண்ட் வுட்ஸ் ஈவெண்ட்டுக்கு எதுக்கு போறீங்க? யாரு வருவாங்கன்னு சொல்லிட்டு போறீங்க? மறைக்காம சொல்லுங்க. நீ யாரை பாக்கிறதுக்காக போற? நீ கூப்பிட்டுலாம் மச்சான். நான் கூப்பிட்டதுனால வந்துட்டேன். வேற யாருமே பாக்கிறதுக்கு வரல. அங்க ஹீரோ ஹீரோயின் இஸ் ஓகே ரெண்டா? அதெல்லாம் யார் வராங்கன்னு சத்தியமா தெரியாது. தெரியாது. உனக்கு பிடிக்காத ஹீரோயின் எல்லாரும் எல்லாம் பிடிக்கும். நீ மச்சான் நீ யாரை பார்க்க போற? தூங்கத்துக்கு வரோம். நைட் சொல்ல மச்சான். நீ என்ன கூப்பிட்டேன்னு நான் வந்தேன் மச்சான். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மெயின் வரேன். அதனால நீ கூப்பிட்டே வந்துட்டேன். ஆனா ரீசெண்டா என்னோட கஷ்ய பாக்கிறதுக்காக போறேன்டா. யாருன்னு கேளுங்கடா. பத்து மணிக்கு கிளம்புறான்னா 11 மணிக்கு கிளம்ப 1 hour டிலே உங்களால் தான். நான் மச்சான் போன வாட்டி வந்து உனக்கே தெரியாதா மச்சான்? தெரிஞ்சுக்கிட்டே தான் நான் சீக்கிரம் போலான்னு.